லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை. பேரழகி பகுதி 4. உனக்கு எப்படி புரிய வைப்பேன், நீ என்னுடையவள் என்று சற்று கோபமாக அவளை நெருங்கியவன் அவளை கட்டி அணைத்து அவளின் இதழில் இதழ் பதித்து தன்னுடைய காதலை அவளுக்கு செலுத்தினான். அபிக்கு அவனை விளக்க மனம் வரவில்லை. அவளை மறந்து அவனுக்குள் அடங்கி இருந்தாள். யாரோ கதவு தட்டப்படும் ஓசை கேட்டுத்தான் அவள் சுயநினைவிற்கு வந்தாள். நவீனை அவனிடமிருந்து விலக்கி நிறுத்தினாள். பேரழகி பகுதி 4. உங்கள் பிள்ளைக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்றார். இல்லை டாக்டர். ஏன் அப்படி கேட்கிறீங்க? அது எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. உங்கள் மகனுக்கு நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஐயோ டாக்டர், முதலில் என்ன விஷயம் என்று கூறுங்கள் என்றார் தேவகி. அம்மா, உங்கள் மகனால் இனி தாம்பத்திய வாழ்வில் ஈடுபட முடியாது. ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தி அவள் மூலம் குழந்தை பெறும் பாக்கியத்தை இழந்து விட்டார். உடலில் அடிபட்டு முதுகெலும்பு நொறுங்கி அந்த எலும்புகளின் நரம்பை பாதித்து விட்டன என தேவகி அதிர்ச்சியோடு தன் மகனை பார்த்தாள். கோபிக்கு அவனை பற்றி டாக்டர்கள் சொல்வதை நம்ப முடியவில்லை. டாக்டர், என்ன சொல்றீர்கள்? ரிப்போர்ட்டை நன்றாக சரிபாருங்கள். முதலில் அதை என்னுடையதானா என்று பாருங்கள் டாக்டர் என்றான். கோபி, இது உங்களுடைய ரிப்போர்ட் தான். உங்களால் தாம்பத்தியத்தில் மட்டும்தான் ஈடுபட முடியாது. ஆனால் நீங்கள் கூடிய விரைவில் நீங்கள் எழுந்து நடமாடுவீர்கள். எல்லாம் சரியாகிவிடும். நம்பிக்கையுடன் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்றார். தேவகியோ அழுது புலம்ப ஆரம்பித்திருந்தாள். என் வம்சம் தலைக்க வாய்ப்பில்லாமல் செய்து விட்டாளே அந்த மகா பாதகி. இனி நாம் என்ன செய்வோம்? கோபி, உன்னை நான் என் கண்ணுக்குள் வைத்து பார்த்தேனடா. உன் குழந்தைகளையும் நான் பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும் என்று எவ்வளவு கனவு கண்டு கொண்டிருந்தேன். எல்லாம் இப்படி நாசமாகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் அவள்தான். நான் அவளை சும்மா விடப்போவதில்லை. அவளை என்ன செய்ய போகிறேன் என்று பார் என்று ஆக்ரோஷமாக இருந்தாள். கோபி அவளை பிடித்து இழுத்து தன் அருகில் அமர வைத்தான். அம்மா, இந்த விஷயத்தை நீயே ஊரெல்லாம் போய் சொல்லி என்னை அவமானப்படுத்தாதே. கொஞ்சம் அமைதியாக இரு. உன்னை விட எனக்குத்தான் பாதிப்பு அதிகம். என் மனம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. அவளை நாம் பழிவாங்க வேண்டும். ஆனால் இந்த முறை வேறு விதமாக அவளை நாம் பழிவாங்க வேண்டும் என்று கொடூரமாக சிரித்தான். ஆமாம், அவளை அனுபவித்து அசிங்கப்படுத்தி என்னை திருமணம் செய்து கொள்ள வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அவள் செய்த தவறுக்கு அவளுக்கே திருப்பி தண்டனை தரப்போகிறேன். என்னடா கோபி சொல்ற? அம்மா, உனக்கு இன்னுமா புரியல? அவளிடம் நான் திரும்பியது போல நடித்து அவளின் மீது நான் காதல் வயப்பட்டது போல பாசமாக நடந்து கொள்ளப் போகிறேன். பிறகு அவள் சம்மதத்துடன் திருமணம் செய்து இன்று என்னால் எந்த விஷயத்தை செய்ய முடியாதோ அதே விஷயத்திற்காக அவளை ஏங்க விட்டு என் பின்னாடி அலையவிடப் போகிறேன். அவளின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு விளையாடப் போகிறேன். இனி அவள் என் கையில் ஒரு பொம்மை போல் இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ அந்த நவீன் எனக்காக ஒரு புத்திமதி கூறியிருக்கிறான். ஆம், அவன்தான் சொன்னான், ஒரு பெண்ணை நெருங்க வேண்டும் என்றால் முதலில் அவள் மனதை நெருங்க வேண்டும் என்று, அதை ஆட்சி செய்ய வேண்டும் என்று, நான் சொல்லும் அனைத்தையும் நடக்க வேண்டும் என்றான். நீ முதலில் என்னை ஜாமீனில் எடுக்க வேண்டும். புரிகிறதா உனக்கு? டேய், நீ சொல்வதெல்லாம் நடக்குமா? அவள் மாறுவாளா? மாற வைக்கணும். அது என்னுடைய வேலை. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ முதலில் போய் நான் சொன்ன வேலையை செய் என்று அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்தான். அபிராமியின் வீட்டில் சாந்தி அவள் அண்ணனிடம் அபிராமியை பார்த்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள். நவீன் அபியை பார்த்தான். அவள் முகத்தில் கைகளில் உள்ள காயங்களை பார்த்தான். ஏற்கனவே அவளுக்காக மருந்து வாங்கி வந்திருந்தான். அதை எடுத்து அவள் அருகில் சென்றான். மருந்தை அவளிடம் கொடுக்க நினைத்தவன் பின் அவனே அவளுக்கு அதை காயங்களின் மேல் பூசினான். அபிக்கு ஏனோ ஒரு மாதிரியாக இருந்தது. கொடு நவீன், நானே போட்டுக் கொள்கிறேன் என்றாள். நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ அமைதியாக இரு என்று சொன்னான். அபி, நீ நன்றாகத்தானே இருக்கிறாய் என்றான். நவீன், ஏண்டா இப்படி கேட்கிறாய்? இல்ல, அந்த கோபி என்றான். ஏண்டா, நீயும் என்னை தப்பா நினைக்கிறியா? ஐயோ இல்லடி, நான் அப்படி கேட்கல. அவனால் ஏற்பட்ட விஷயம், அதனால் உன் மனது எப்படி வலிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீயே வெளியில் பார்ப்பதற்கு தெளிவாக இருக்கிறாய். அதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றான். என்னடா செய்வது? இந்த ஊர் உலகம் எப்படி பேசும் என்று தெரியும். அதனால் தான் இப்படி இதை விட்டு வெளியில் வர முடியவில்லை தான். ஆனால் ஊருக்காக நான் என்னை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று என் மனது சொல்கிறது. அபி, என்றுமே ஊருக்காக வாழாதே, உனக்காக வாழ கற்றுக்கொள் என்றான். நான் அப்படி வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் நான் சின்ன வயதிலிருந்தே மாறியிருப்பேன். இது இப்போது எனக்கு பழகிவிட்டது. விடு நவீன் என்றாள். அபி, நான் உன்னை ஒன்று கேட்கலாமா என்றான். கேளு நவீன். நீ திருமணம் செய்து கொள் என்றான். என்னெல்லாம் யாரா கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஏற்கனவே வந்த மாப்பிள்ளைகள் எல்லாம் என்னை அழகில்லை என்று நிராகரித்து விட்டனர். இப்போது நடந்த சம்பவம் தெரிந்தால் என்னை பெண் பார்க்க வர வேண்டும் என்ற எண்ணமே யாருக்கும் வராது என்று வெற்று புன்னகை புரிந்தாள் அபி. என்று தயங்கியபடி, அபி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். என்னடா, பரிதாப திருமணமா என்றால். இல்லை அபி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்.
நான் இதை உன்னிடம் சொன்னால் நீ எப்படி எடுத்துக்கொள்வாய் என்று தெரியவில்லை. அதான் நான் இவ்வளவு நாள் சொல்லவில்லை. அபி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னால் உன் அப்பாவும் நீயும் பணத்துக்காகத்தான் இவன் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் என்று நினைத்து விடுவீர்களா என்று பயந்துதான் இந்த உண்மையை மறைத்தேன். உன்னை பெண் பார்க்க வருகிறார்கள் என்று சொன்னாலே எனக்குள் உள்ளுக்குள் ஒரு பயம் வந்துவிடும். எங்கே வரப்போகும் மாப்பிள்ளை உன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என்று சொல்லிவிடுவானோ என்று அவர்கள் வேண்டாம் என்று சொல்லும் போதுதான் எனக்கு உள்ளுக்குள் நிம்மதியை பிறக்கும். என் அபி எனக்கானவள், எனக்காகத்தான் பிறந்திருக்கிறாள் என நினைத்துக் கொள்வேன். ஆனால் நீ வருத்தப்படும் போதெல்லாம் எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் என்னுடைய சுயநலம் என்னை சந்தோஷப்பட வைத்தது. என்னை மன்னித்து விடு அபி என்றான். அபியின் கண்களில் கண்ணீரும் அருவி போல் பெருக்கெடுத்து ஓடியது. எதுவும் பேசாமல் சிலை போல் நின்றிருந்தாள். என்ன அபி, நான் பேசுவது உனக்கு ஆச்சரியமாகவும் கோபமாகவும் தான் இருக்கும். எனக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் அந்த கோபி இந்த அளவுக்கு வருவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவன் இப்போது அடிப்பட்ட பாம்பு போல எப்போது என்ன செய்ய காத்திருக்கிறான் என்று தெரியவில்லை. இனிமேலும் உன்னை தனியாக விட எனக்கு மனம் வரவில்லை. ஏற்கனவே உன்னை தனியாக விட்டதால் தான் இந்த நிலைமை. என்ன அபி, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீ இப்படி சிலை போல் நிற்கிறாய், ஏதாவது பேசு. அபியின் மனதுக்குள்ளோ இவன் சொல்வதெல்லாம் ஏற்க மனம் மறுத்தது. இவன் தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் தன்மேல் இறக்கப்பட்டும் தான் இப்படி பேசுகிறான். இவன் உண்மையிலேயே நம்மை காதலித்திருந்தால் அதை எப்போதோ என்னிடம் சொல்லி இருப்பான் என்று நினைத்தவள் பேச ஆரம்பித்தாள். இல்லை நவீன், இது சரிவராது. நீ என்னை விட்டுவிடு. நான் இப்படியே இருந்து விடுகிறேன். எனக்கு கல்யாணத்தில் எல்லாம் இப்போது விருப்பம் இல்லை. கடவுள் என் விதியில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதன்படியே என் வாழ்க்கை செல்லட்டும் என்றால் நவீனுக்கோ என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இவள் இன்னும் நான் சொல்வதை நம்பவில்லை. இவளை இப்படியே விடக்கூடாது என்று எண்ணியவன், ஏண்டி என்னை நம்ப மாட்டாயா? நான் என்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் எனது அன்பை உன்னிடம் வெளிக்காட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்குத்தான் புரியவில்லை. உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? நீ என்னுடையவள் என்று. சற்று கோபமாக அவளை நெருங்கியவன் அவளை கட்டி இணைத்து அவளை நிழலில் இதழ் பதித்து தன்னுடைய காதலை அவளுக்குள் செலுத்தினான். அபிக்கு அவனை விளக்க மனம் வரவில்லை. அவளை மறந்து அவனுக்குள் அடங்கியிருந்தாள். யாரோ கதவு தட்டப்படும் ஓசை கேட்டுத்தான் அவள் சுயநினைவிற்கு வந்தாள். நவீனை அவனிடமிருந்து விலக்கி நிறுத்தினாள். ஏண்டி என விலக்கினே என்றான். அவள் எதுவும் பதில் கூறாமல் தலை குனிந்து கொண்டே சென்று கதவை திறந்தாள். தேவகி வாசலில் நிற்பதை பார்த்து அதிர்ந்து, என்ன அத்தை என்று வாய் குறையபடி கேட்டாள். அபி, என்னை மன்னித்து விடுமா? என் பையன் உன்னை இப்படி செய்வான் என்று நான் நினைக்கவே இல்லை. உன் வாழ்க்கையை இப்படி சீரழித்து விட்டானே அந்த படுபாவி. அவனை பெற்றதற்கு நான் மிகவும் வெட்கப்படுகிறேன் என்று கதறி அழுது நாடகமாடினாள். அவளின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அபியின் வீட்டு முன்பு கூடிவிட்டனர். உள்ளே இருந்து வந்த நபின் தேவகியை எரித்துவிடும் பார்வை ஒன்றே பார்த்தான். அதை தேவகி சிறிதும் சட்டை செய்யவில்லை. ஏமா அபி, இப்போதுதான் சற்று தேறிக்கொண்டே வருகிறாள். அதற்குள் நீங்கள் வந்து மீண்டும் அதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிறீர்கள் என்றான் நவீன். ஏன்பா தம்பி, மறக்கக்கூடிய காரியத்தை என் பையன் பண்ணி வச்சிருக்கா? அபி, இனிமேல் உன்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? நீ என் மகனால் உன் பெண்மையை இழந்து விட்டாயே என்று அழுது கொண்டே சொல்ல அதை கேட்டு அபிக்கு கோபம் வந்தது. தேவகியை அத்தை என்று கத்தினாள். தேவகியோ அப்படியே அதிர்ச்சியாக நின்று விட்டாள். என்ன அத்தை, அடுத்த திட்டமா? என்ன சொல்ற அபி? ஆமாம் அத்தை, நீங்களும் உங்க பையனும் என் சொத்துக்காக இன்னும் எத்தனை கொடுமைகளை அரங்கேற்ற போகிறீர்கள்? என்ன சொன்னீர்கள்? நான் உங்கள் பையனால் எனது பெண்மையை இழந்து விட்டேனா? யார் சொன்னது உங்களிடம்? இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீர்களா? இப்படி வாய்க்கூசாமல் பொய் சொல்வதற்கு உங்களுக்கு எப்படித்தான் மனம் வருகிறதோ? நீங்களும் ஒரு பெண் தானே, உங்களுக்கும் ஒரு பெண் இருக்கிறாள் தானே? அவளை யாராவது இப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்ற படபடவென்று கேள்வியில் அவளை துளைத்தெடுத்தாள். தேவகி பதில் சொல்ல முடியாமல் வாயெடுத்து நின்றாள். நவீனுக்கு ஒரே ஆச்சரியம். அவனுடைய அபிதான் இப்படி பேசுகிறாளா என நினைத்தான். அங்கு கூடியிருந்தவர்களோ, அபி, நீ உன் அத்தை பையன் கோபியை திருமணம் செய்து கொள். உன் வாழ்விற்கு அதுதான் நல்லது. ஏற்கனவே உன் நிலைமை மோசமாகியுள்ளது. நீ இப்போது அவனை வேண்டாம் என்று மறுத்தாலும் உன் பெண்மை இழக்கவில்லை என்றாலும் இந்த ஊர் நம்பாது. உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கும் என்றார். ஊரார்கள் பேசுவதை கேட்ட தேவகிக்கு தனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கிறார்கள் என்று நினைத்து மீண்டும் தைரியத்தை வளவழைத்துக் கொண்டு அபியிடம் பேச வாய் திறந்தாள். அதற்குள் அபி கத்த ஆரம்பித்தாள். அந்த கோபி என்னை கேவலப்படுத்தி அவன் மனைவியாக்க நினைத்தான். அவனுடன் நான் எப்படி வாழ முடியும்? அவன் எப்படிப்பட்டவன் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் வந்து நின்றால் உங்களால் அவர்கள் அனைவரையும் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடியுமா? சொல்லுங்கள் என்றால். அங்கிருந்து அனைவரும் வாயை மூடிக்கொண்டனர். இப்போது நவீன் பேச ஆரம்பித்தான். அபிக்கு கூடிய விரைவில் திருமணமாக போகிறது. அனைவரும் அவளின் திருமணத்திற்கு வர வேண்டும். ஏற்பாடுகளை முடித்துவிட்டு உங்கள் அனைவருக்கும் அழைப்புகள் கொண்டு வருகிறேன் என்றான் நவீன்.
அங்கிருந்த அனைவரும் திகைப்புடன் அபியையும் நவீனையும் பார்த்து விட்டு சென்றனர். தேவகிக்கோ அவள் வந்த எண்ணம் எப்போதுமே நிறைவேறப் போவதில்லை என்று அவளும் சென்று விட்டாள். அபி நவீனை முறைத்தாள். எதுக்கு நவீன் எனக்கு திருமணம் என்று சொன்ன? அதுக்கான காரணம் உனக்கு இந்நேரம் தெரிந்திருக்கும் என்று அவளை வீட்டிற்குள் இழுத்துச் சென்றான் நவீன். தொடரும் உறவுகளை